ஈவினிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மக்ரோனி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு மக்ரோனி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் மக்ரோனியை போட்டு நல்லா வேக வைக்கலாம். வேக வைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம வடிகட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த மக்ரோனியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணும்போது டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். நீங்கள் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் போடுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு நல்ல டேஸ்டியான மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.